அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தவான்களையும் அவளை உயிர் உள்ளவளாக அவளுக்கு முன்னால நிறுத்திட்டு அவரால் போயிட்டே இருக்காரு. அங்கவே உட்காந்து நான் தான் இந்த அம்மாவை எழுப்பினேன்னு என்ன பண்ணல, ஒரு கூட்டமும் நடத்தலை. அவரால் இனிமேல் அடுத்து சல்லுன்னு போது மேல் வீட்டரிலவே உட்காந்துருக்காரு. அங்கே கொர்நேலியுக்கு அதுகளையும் தரிசனத்தை கொடுக்காரு. அவர் போய் 2 ஆளுக்கு தேடுதாங்க. சீமோன் என்று மறுபேரோட பேர் இங்கே இருக்காரான்னு சொல்லி அங்கே தேடி பிடிக்காங்க. இந்த அளவுக்கு ஊழியம் நடக்கு. ஜெப அக்கினிக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த சூழ்நிலையிலையும் ஜெபிக்கணுமா, ஜெப அக்கினி வேணும். ஆமென். அது பற்றி பிடிக்கணும். அதனால தான் இந்த ஜெப நேரத்தில் யாரும் அமைதியாக தூக்கம் வந்துடக்கூடாது, அசதியாக ஏறக்கூடாது, வேற பலவீனப்பட்டுறக்கூடாது. சேரில் உட்காந்து சேரில் நல்லா எழுப்புதலாக இருக்கணும். நாமே 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 அசதியை யாரும் இடம் கொடுத்துடக்கூடாது. ஆளோட ஜெபம் பண்ணி பழகிட்டோம்னா இந்த பலன் கிடைக்கும். ஜெப